பெருமாளே 72,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் எப்படியானு எங்க அதானி எத்திம்பேருக்கு கிடைக்கணும். கிடைச்சது அப்படின்னா பூரி ஜெகநாத்துக்கு நடந்தே வர எங்க ஜி அந்தமான் நிக்கோபார்ல 72,000 கோடி ரூபாய் மதிப்புடைய ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். எங்க அத்திம்பேர் அப்ளை பண்ணியிருக்கார். கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 9 லட்சம் மரத்தை மட்டும் வெட்டி அந்த ப்ராஜெக்டை பண்ண போறேன். கவலைப்படாதீங்க, ஹரியானாவில் போய் மரத்தை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த ரஃபேல் போர் விமானம் வாங்குறச்சா எப்படி சீக்கிரட்டா வச்சிருந்தா, இதுல நாட்டினுடைய ரகசியம்லாம் இருக்கு, அதனால யாருக்கும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி இந்த நிக்கோபார் ப்ராஜெக்டும் நாட்டினுடைய ரகசியங்கள் பாதுகாப்பெல்லாம் அடங்கியிருக்கு, அதனால யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல மிக முக்கியமா கவனமா இருக்காரு எங்க ஜி. எங்க ஜி எதை எடுத்துட்டு வந்தாலும் எல்லாரும் எதிர்க்கிறான். தமிழ்நாடை பத்தி கேட்கவே வேண்டாம், எதை எடுத்துட்டு வந்தாலும் எதிர்ப்பா. நீட் எக்ஸாம் எடுத்துட்டு வந்தா எதிர்ப்பா, புதிய கல்விக் கொள்கை எடுத்துட்டு வந்தா எதிர்ப்பா, ஹிந்தியை எடுத்துட்டு வந்தாலும் எதிர்க்கிறான். இப்படி எதை எடுத்துட்டு வந்தாலும் எதிர்க்கிறதுனால ஏன் எதிர்க்கிறா முதல்ல அது தெரியுமா? திமிரு, படிச்சுட்டோங்கிற திமிரு, வளர்றோங்கிற திமிரு. அதனாலதான் எங்க ஜி என்ன பண்ணிட்ட, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 573 கோடி ரூபாயை கொடுக்காம பெண்டிங் வச்சிருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா போய் கூட ஜி அந்த 573 ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ட்வீட் போடுற அளவுக்கு எங்க ஜி வந்து பண்ணியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். இருந்தாலும் எங்க ஜிக்கு பெரிய மனசு இல்லையா, 2 கண்டிஷன் போட்டார். இந்த 2 கண்டிஷனை ஏத்துண்டா அந்த கோடி ரூபாய் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும். 2வது கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியமானது. ஒன்றும் இல்லை, எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் முன்னாடியும் எங்க ஜியோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி எங்க ஜியோட சாணக்கிய தந்திரம்? மகனே செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு போடுவேன்.